நீங்கள் கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் இருக்கிற போது அது கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது வந்து தீர்ப்பு சொல்லணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசிட்டு ஆர்டர் கடைசியாக என்ன போடுறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ நாளுங்க இப்படி வச்சுருப்பீங்க, இப்படியா சொல்லிவிட்டு திரும்ப அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் அமல்படுத்துகிறீங்கன்னா இதுக்கு பேர் தீர்ப்பல்ல. இந்த ஆட்சியே இந்தியாவுக்கான பேரிடர் தான். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியும் அதனுடைய தொடர்ச்சியும் பேரிடர் தான். உங்களை எட்டி கூட பார்க்கல, பேசக்கூட இல்லை இந்த தமிழ்நாட்டிலாம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்று வரை ஒரு நயா பைசா கொடுக்கல அப்படிங்கிறத கேட்குற போது இது அரசா அப்படிங்கிற கேள்வி வரும்ல, இது ஜனநாயகமான கேள்வி வரும்ல, இது கூட்டாட்சியாங்கிற கேள்வி வரும்ல, நீ எங்களுக்கான பிரதமரா, நீ எங்களுக்கான அமைச்சரா என்கிற கேள்வி வரும்ல, இது எனக்கான அரசாங்கமா என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு சட்டம் நிறைவேற்றப்படாமல் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு. இப்போ அடுத்த கூட்டத்தொடரில் தான் அதை பற்றிய ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இந்த நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதாவது தாண்டோடித்தனமாக அவங்களே வந்து பில்லை பாஸ் பண்ணிட்டு போகாமல், அந்த பெரும்பான்மை கிடைக்காம இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகளினுடைய கடும் எதிர்ப்பால் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பிளவுபடுத்துகிற விஷயங்களை அல்லது அவங்களுக்கு யார் டார்கெட்டோ, யாரை அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சம்மந்தமான விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளோட் பண்ணுவாங்க. சமூகத்தில் அதை எதிரும் புதிருமாக விவாதத்தை நடத்த வைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சட்டம் இயற்றுவதை விட அந்த சட்டம் சார்ந்து சமூகம் விவாதிக்கிற போது ஏற்படுகிற பிளவு என்பதற்குள்ள அதுதான் அவங்களுடைய மூலதனம். அப்போது அவங்க வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று, உடனடியாக அவங்க வந்து நிறைவேற்றிட்டு போயிருக்கலாமே. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த 10 ஆண்டு காலத்துக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சீட்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு இந்த மாதிரியான விஷயத்துக்கு காரணமா அப்படிங்கிற கேள்வி. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இப்போது உடனடியாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் கை வைக்கிறது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு போன தடவை சொன்னாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துடுச்சா? இல்லை. ஆனால் சமூகம் அதை பற்றி விவாதிக்கிறது இல்லை. 5 குழந்தை பெற்றுக்கலாமா, இல்லை இந்த மாதிரி வந்து முத்தலாக்கு அது சரியா தப்பா என்று இந்த விவாதம் போகிற போது ஒரு அதை பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிறவங்க இப்போ சாதாரணமாக இப்போவே சில பேர் பேசுகிறாங்களே, அது சரிதானே. இப்போ கோயில் நிலங்களை எல்லாம் கேள்வி கேட்க முடியும்னா ஏன் வக்ஃபு நிலங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற கேள்வியோ, அல்லது வந்து ஒரு நீங்கள் செக்குலர்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அதில் ஒரு இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியோ, இதை சகஜமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஏற்கனவே நீங்கள் இந்து கோயில்களில் அதை பராமரிப்பதில் இந்துவாக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்து மத நம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கையில் இதுக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எனவே அவங்கள பொறுத்தவரை இந்த விவாதம் நடக்கட்டும் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் இன்னொரு சமயம் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, வேறு விதமாக சில பேர் சொல்கிறாங்க. ஒன்று, ஜேடியுவும் இவங்களும் ஒரு 4 மாநில தேர்தல் வரவிருக்கிற சூழ்நிலையில் இதை முன் வச்சா அது என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதோடு சேர்ந்து இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலான்னு நினச்சதாகவும் சொல்கிறாங்க. இதற்கு முன்பாக இப்போ என்டிஏ வந்து இப்போ அந்த சீட்டுகளை வச்சு வந்து இது பில் பாஸ் பண்ணியிருக்க முடியாதா? பட்டு ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசம் கட்சியும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல் ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தளவில் அவங்க மாநிலத்தில் இது என்ன விதமான விளைவை ஏற்படுத்தும். அப்போ சடனாக கொண்டு வருவதுக்கு பதிலாக ஒரு சமூகத்தில் இந்த மாதிரியான விவாதத்தை எழுப்பி விட்டு அதுக்கு பின்னால் இப்படி பண்ணால் நல்லதுன்னு நினைப்பாங்க. ஜேபி நட்டா வந்து எதிர்க்கட்சிகள்கிட்ட
கெஞ்சுறாரு. அதாவது ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய ஏன் இவ்வளோ எதிர்ப்பு பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் புலம்புறதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து கடும் கோபம் அடைகிறாரு. இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியும் பாஸ் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த கோபம் வந்து அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி இருந்தும் ஏன் வந்து அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல? இல்லை, அதுக்கு நீங்கள் இதே எண்ணிக்கை போன தடவை இருந்திருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்கும். இது வெறும் எண்ணிக்கை சார்ந்த ஒரு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. சட்டம் அவங்க வந்து இப்படி பண்ணுறதை நீங்கள் அனுமதிக்காதீங்க, அனுமதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மேண்டேட். ஆக்சுவலாக அவங்க புதிதாக சில பகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்களே தவிர ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரியான விஷயங்கள் பாரம்பரியமாக இது எடுபடுகிற ஏரியாக்கள் இருக்கு இல்லையா, ஆடு மாடு தாலி கோயில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த ஏரியாக்களில் அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்திற்குள் இந்த எதிர்க்கட்சி ஏற்கனவே கூட அவங்க கேட்டாங்களா, தோற்று போனவர்கள் கொண்டாடுகிறார்கள், நாங்கள் வெற்றி பெற்றவங்க, ஏன் நீ வெற்றி பெற்றவர்கள்லாம் நீ கொண்டாடி இருக்க வேண்டியதானே, அப்படித்தான். எனவே இன்றைக்கி அவங்க கடந்த காலத்தில் நினச்ச மாதிரி போக முடியாது. இன்ஃபேக்ட் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணது போக இப்போ ராஜ்யசபாவில் இவர் ராஜ்யசபா தலைவர் அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, மக்கள் கொடுத்த மேண்டேட்டை எதிர்க்கட்சிகளும் உணர்ந்திருக்கிறார்கள், அதுக்கு தகுந்த மாதிரி தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அதே போல் ஆளுங்கட்சிக்கு தன்னால் இதை தாண்டி போக முடியலைங்கிற வருத்தமும் இருக்குது. அதை அவங்களுக்குள்ள வேலை பிரிவினையில் இவர் போய் ரொம்ப கெஞ்சுறது மாதிரி பேச முடியாது இல்லை, அவரை எப்போதுமே ஒரு 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 பெரிய புல்டோஸ் பண்ணுற நபர் என்று தான் வச்சுருக்காங்க. எனவே அழுகிற ரோலை நட்டாவுக்கு கொடுத்துட்டு கோவப்படுற ரோலை அமித்ஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. மணிஷ் சிசோடியா பெயிலில் வெளியில் வந்திருக்காரு. அந்த பெயிலே வைத்தே வந்து இந்தியா கூட்டணி கொண்டாடுறதையும் பார்க்க முடியுது, அந்த கொண்டாட்ட மனநிலையும் பார்க்க முடியுது. பெயிலில் வந்ததுக்கெல்லாம் கொண்டாட்ட மனநிலை இருக்கணுமா? அதாவது ஜுடிஷியரியும் இப்போ வந்து பிளேயிங் டு த கேலரி அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நீதிமன்ற நடவடிக்கைகளும் கூட மக்கள் என்ன விரும்புகிறார், அது ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிருச்சு. கூட்டு மனச்சாட்சி அது இதெல்லாம் பேசுகிறாங்க. அங்கே மனச்சாட்சிக்கு என்ன வேலை இருக்குது? எது நீதிமன்றத்தை பொறுத்தவரை சட்டம் என்ன சொல்லுதோ அதை சொல்லணும். கூட்டு மனச்சாட்சி இப்படி அதன்படி தான் நாங்கள் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. ஆக்சுவலாக இப்போ சில விஷயங்களில் இவங்க கொஞ்சம் ஆக்டிவ் ரோல் எடுக்கிறாங்க. நீங்கள் உதாரணமாக ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் பங்களாதேஷில் தேர்தல் நடந்தது. எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுட்டு தான் இவங்க வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்க, எலெக்ஷன் நடத்துகிறாங்க. எல்லாம் சுமூகமாக இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் இது வெறும் மாணவர் போராட்டம் நினைக்கிறீங்க பங்களாதேஷில் நடக்கிறது. ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாம் வெடித்தெழுந்து ஒரு புள்ளியில் வரும். அப்படி வரும்போது இந்த கூட்டம் வந்து எதை பற்றியும் கவலைப்படாத கூட்டம். அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, எதிர்க்கட்சி தலைவர்களை போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி உள்ளே போட்டாங்க. 2 முதலமைச்சர்கள் உள்ளே இருந்தாங்க, ஹேமந்த் சோரன் உள்ளே இருந்தார், இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே இருந்தார். அதே போல் நீங்கள் வந்து பிஆர்எஸ்னுடைய அவர் சந்திரசேகர் ராவ் பொண்ணு அவங்க உள்ளே இருந்தாங்க. இப்படியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சரை பிடிச்சி உள்ளே வச்சாங்க. இன்றைக்கி வர அவர் உள்ளே தான் இருக்கார். இப்படியா நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் நீதிமன்றம் இப்போ இதில் பங்களாதேஷில் அவங்க வச்சா கூட நீதிமன்றம் தலையிட்டிருக்க முடியல, விடுதலை செய்யுங்கன்னு பண்ணலைல. இப்போ அதனால தான் அந்த கோபம் சில மாணவர்கள் வந்து எங்கள் ஊரில் சட்டத்தின் ஆட்சியே இல்லைன்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஈடிக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை வந்து உருவாக்கிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இந்த ஒன்றிலிருந்து மட்டும் நான் நினைக்கல, பல விஷயங்களில் அது இன்னும் தன்னை கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றங்கள் இருக்கிற போது அது கடைசியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது வந்து தீர்ப்பு சொல்லணும்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஆக்சுவலாக ஹேமந்த் சோரன் மேலே ஒன்றுமே இல்லைங்கிறது ஆரம்பத்தில் தெரிஞ்சதுன்னா முதல்ல வெளியே இருக்கட்டும்னு சொல்லியிருக்கணும்ல. இப்போ சிசோடியா கேஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் முக்கியம், தனிநபருடைய சுதந்திரம் முக்கியம். கடந்த காலத்தில் சொன்ன பெயில் இஸ் த நாம், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத இன்றைக்கும் திரும்ப சொல்லியிருக்கீங்க.
இவ்வளோ நாள் எங்கே போனீங்கன்னு கேட்குறேன். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஒரு வருஷம் வச்ச பிறகு தான் உங்களுக்கு இந்த யோசனை வருமா? அதுக்கு முன்னால் வராதா? அப்போ இந்த ஒரு வருஷமும் உள்ளே வச்சுருந்ததுக்கு யார் காரணம்? நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, இல்லை நாங்கள் உள்ளே வச்சா தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்கன்னா, அது யாரை வேணாலும் தூக்கி உள்ளே வச்சுட்டு நாங்கள் தேடுறோம்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்ல முடியும். நீங்கள் சத்தாம் ஹுசேன் வந்து பேரழிவு ஆயுதங்களை வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லித்தானே அமெரிக்கா படையெடுத்தது. ஒரு நாள் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, எல்லாரும் அதை ஆதரிச்சாங்க. பட் அந்த அழிவுக்கு யாரும் இது யார் பொறுப்பு, யார் இது தண்டிக்கப்பட வேண்டும் என்று யாருமே பேசலை. ஸோ அது மாதிரியான நிலைமை இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வலியுறுத்துகிறோமே தவிர, இப்போ செக் அண்ட் பேலன்ஸ் வந்துருச்சுன்னா ஒவ்வொரு சமயத்துலேயும் நீதிமன்றம் அது முறையாக நடந்திருக்கணும். ஹேமந்த் சோரனை எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வெளியே விட்டீங்க? எப்பா ஒன்றுமே சொல்லலையப்பா அப்படின்னு வெளியே விட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இல்லை, உச்சநீதிமன்றம் வந்து அதையும் கவனிக்கிறாங்களா? அதாவது கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குது? 0.8% தான் இருக்குது. அதை கேள்வி எழுப்புறாங்க. ஹராஸ் பண்ணுறீங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க. வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய செயல் என்னங்கிறது தான். நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறதெல்லாம் கரெக்டாக பேசிட்டு ஆர்டர் கடைசியாக என்ன போடுறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புங்க, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ நாளுங்க இப்படி வச்சுருப்பீங்க, இப்படியா சொல்லிவிட்டு திரும்ப அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் அமுல்படுத்துறீங்கன்னா இதுக்கு பேர் தீர்ப்பல்ல, புலம்பல். ஆக்சுவலாக நீங்கள் தீர்ப்பினுடைய பகுதி என்னங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, தீர்ப்புக்கு அப்பால் இருக்கக்கூடிய இதர விஷயங்களை நீங்கள் அதை தீர்ப்பின் பகுதியாக நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் சந்தோஷப்பட்டுக்கலாம், நல்லா ஈடிய 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பட் சம்மந்தப்பட்ட ஒரு நபருடைய அந்த தனிநபர் உரிமை என்பது, அந்த லிபர்ட்டின்னு சொல்கிறதில்ல, தனிமத நீத சுதந்திரம்னு சொல்கிறீங்கல்ல, அது பாதிக்கப்பட்டதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக இப்போ உச்சநீதிமன்றம் தன்னை கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அப்போ உச்சநீதிமன்றம் தன்னை கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம்? நிச்சயமா உச்சநீதிமன்றம் தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது, அதில் சந்தேகமே இல்லை. இந்த மாதிரியான வழக்குகளில் உடனடியாக தீர்ப்பு சொல்கிறது கொஞ்சம் நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், இவர் மேலே காங்கிரீட்டான எவிடன்ஸ் இல்லைன்னா நீ இப்போ அரெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இப்போது ராகுல் காந்தி ஒரு ட்வீட் பண்ணுறாரு, மோடி அவர்கள் வயநாட்டுக்கு போகிறாரு, அவர் பார்வையிட போகிறார் அப்படின்றத வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்திக்காமல் தேசிய பேரிடராக அறிவிப்பார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தேசிய பேரிடராக அறிவிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேசிய பேரிடர் இன்னொரு தேசிய பேரிடரை அதை என்ன சொல்கிறது? ஏன்னா கரெக்டாக, அதாவது இந்த ஆட்சியே இந்தியாவுக்கான பேரிடர் தான். இந்த 10 ஆண்டு கால ஆட்சியும் அதனுடைய தொடர்ச்சியும் பேரிடர் தான். ஏங்க உங்களை எட்டி கூட பார்க்கலைங்க, பேசக்கூட இல்லைங்க தமிழ்நாட்டிலலாம். நீங்கள் ஜான் பிரிட்டாஸ் அதுதான் நாடாளுமன்றத்தில் பேசினார், வரி நாங்கள் தான் கொடுக்குறோம். 2018 வெள்ளம், தனிப்பட்ட நபர்கள் நிறையா பணம் கொடுத்தாங்க, ஆனால் அரசாங்கம் தான் செய்த உதவிகளுக்கான பணத்தை திரும்பி வாங்கிக்கிடுச்சே, அது எப்படி நியாயம்னு கேட்டார். அரிசிக்கு பணம் வாங்கினாங்க, உங்களுக்கு இவ்வளோ அரிசி கொடுத்தோம், இவ்வளோ காசு கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. ஹெலிகாப்டர் நான் இவ்வளோ யூஸ் பண்ணீங்க, ஆனால் அந்த நாட்டில் இருந்த கடற்கரையோரத்தில் இருந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறதை விட்டுட்டு தங்களுடைய படகுகளை லாரிகளில் காசு தாங்களே வாடகை கொடுத்து உள்நாட்டுக்கு வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றினார்கள். இதுதான் மனித குணம். அதுக்கு பேர் நீங்கள் வந்து செத்துட்டு இருக்கையில் வந்து நியாய அநியாயம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களா, சட்டம் பேசிகிட்டு இருப்பீங்களா? அதுக்கு ஒரு அரசாங்கம், அதுக்கு கந்து வெட்டிக்காரன் மேலே. நீங்கள் ஷைலாக்கோட கதை சொல்லுவாங்கள்ல, நீ வந்து இதை வெட்டி எடுத்துக்கோ, காசு கொடுக்கலைன்னா இவ்வளோ வெட்டிக்காம, அதுக்கு ஈக்குவல் இது. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் எங்கே போனார் ஏங்க? இப்போ வயநாடை இவர் பார்க்கும்போது என்ன இருக்கும்? இப்போ இவர் வயநாடை பார்த்து என்ன இருக்கும்? நீங்கள் குஜராத்துக்கு 2019 வெள்ளம் வருதுன்னா உடனடியாக ஏரியல் சர்வே போகிறீங்க, அங்கே ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பல, அந்த டீமினுடைய அறிக்கை வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போகல, அதுக்கு பின்னால் அவங்க பரிசீலித்து இவ்வளவு தான் ரூபான கணக்கு பார்த்து கொடுக்கல, 1000 கோடி உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க, கேரளாவுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எதையுமே வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது இது ஏதாவது லாஜிக் இருக்கா? தேசிய பேரிடராக இதுவரை அறிவிக்கலை, இனிமேல் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அப்போ இத்தனை நாளும் வக்ஃப் வாரியம்
அது மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்கு. இந்த திருத்த மல்லையில் பேசாமல் இருந்துட வேண்டியதானே நீங்கள். ப்ராப்ளம் என்னென்னா எது சரி தப்பு என்று எவால்வ் ஆகிற நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி அது வரணும். இன்னொன்று 2017 நீங்கள் ஜிஎஸ்டி வந்துட்ட பிறகு என்ன பிரச்சனைனா, மாநில அரசாங்கம் நினச்சா கூட என்ன செய்ய முடியாது, ஒரு இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்காக என்று ஒரு வரி போட முடியாது. அப்போவும் யார் தான் கொடுக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ஏற்கனவே அந்த அரசாங்கம் நிதி கேட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீங்கள் அதில் கொஞ்சம் போல் கொடுத்தீங்க, இன்னும் கொடுக்கல. அப்போ அந்த மாநிலம் தத்தளித்து கொண்டு இருக்கிற போது நீங்கள் பிரிட்டிஷ்காரனை விட மோசமாக நடந்துக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். வங்க பஞ்சத்தின் போது மக்கள் சாத்து கொண்டிருந்த போது இங்கிருந்த உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்த பிரிட்டிஷ்காரனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. குழந்தைகள் உண்டியலை கொண்டு போய் கொடுக்குறாங்க, தேடி பிடிச்சி ஒன்றும் கிடைக்கலன்னு கையில் அப்பா அம்மா கையில் இருக்க மோதிரத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. முந்தா நாள் பத்திரிகையில் நம்ம விருதுநகர் பக்கத்தில் ஒரு கிராமத்து பிள்ளைங்க அவங்களா சேர்ந்து ஒரு 8000 பணம் வசூலிச்சிருக்காங்க. அவங்க ஆசிரியர் ஒரு பணத்தை எல்லாம் போட்டு ஒரு 13,300 அனுப்புகிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்று வரை ஒரு நயா பைசா கொடுக்கல. அப்படிங்கிறத கேட்குற போது இது அரசா அப்படிங்கிற கேள்வி வரும்ல, இது ஜனநாயகமானு கேள்வி வரும்ல, இது கூட்டாட்சியாங்கிற கேள்வி வரும்ல, நீ எங்களுக்கான பிரதமரா, நீ எங்களுக்கான அமைச்சரா என்கிற கேள்வி வரும்ல, இது எனக்கான அரசாங்கமா என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். எவ்வளோ பெரிய துயரம் அது. அந்த துயரத்தின் போது கை கொடுக்காமல் நீங்கள் சாவகாசமாக ஊர் சுற்றி பார்க்க போகிறது மாதிரி இவ்வளவு காலம் கழித்து வந்துட்டு அதில் வேறு நாங்கள் பேரிடர்லாம் நாங்கள் எதையுமே அறிவித்ததில்லை. ஆனால் அறிவிக்காமல் கூட நீங்கள் குஜராத்துக்கு 1000 கோடி கொடுத்தீங்க. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.